Hello everyone, today we are going to see the chapter 15 control structures in JavaScript. Okay, so in this topic we are going to see the conditional statements in JavaScript. Okay, the types of controls, conditional statements in JavaScript. Okay, in previous chapter we learned what is script tag and operators in JavaScript and expressions. Okay, so the first one is conditional statements in JavaScript. Okay, so there are two types of controls. The one is branching or selective, the next one is looping or repetitive. Okay, so the conditional statements means it executes or skip one or set of statements depending on the value of the specified control expressions. Okay, so the first one is branching statement, right? So the branching statements or the selection statement are used to perform different action it based on different conditions. Okay, so it is transfer of control from current statement to another statement. Okay, so there are different branching statements are available. The first one is if statement and another one is if else statement, or next one is else if statement and next one is switch statement. Okay, the first one is if and if else statements. Okay, ஸோ நீங்கள் இந்த சின்டெக்ஸ் பாருங்கள். இந்த சின்டெக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் அண்ட் திஸ் இஸ் யுவர் கண்டிஷன். ஓகே, ஸோ இஃப் யுவர் கண்டிஷன் இஸ் ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, அதர்வைஸ் அகெயின் திரும்பவும் என்ன ஆகும், உங்களோட கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஓகே, எப்போ உங்களோட கண்டிஷன் வந்து கரெக்ட் ஆகுதோ ஸோ அது வரல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, இட் எக்ஸிக்யூட் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கோடிங் பார்க்கலாமா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெமோ டு டெஸ்ட் இஃப் கமாண்ட். ஸோ இஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெமோ கோடிங் கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள். ஸோ நார்மலி நம்மளுக்கு HTML கோடிங் ஸ்டார்ட் வித் HTML அண்ட் ஹெட் செக்ஷன் அண்ட் டைட்டில். ஓகே, ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாடி செக்ஷன். ஸோ பாடி செக்ஷனுக்குள்ள தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது காமனாக நம்ம ஸ்கிரிப்ட் டேக் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். ஸ்கிரிப்டில் உங்களுக்கு என்னென்ன ரெண்டு அட்ரிபியூட் இருக்குது. ஒன் இஸ் லாங்குவேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைப். ஓகே, ஸோ த லாங்குவேஜ் இஸ் JavaScript அண்ட் த டைப் இஸ் டைப் டெக்ஸ்ட் ஆர் JavaScript. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர் ஏஜ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ஸோ இந்த வேருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஓகே, ஸோ த வேரியபிள் ஏஜ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ்னால் இது மாதிரி உங்களுக்கு ஓகே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு இருக்கும். உங்களுக்கு ப்ரௌசரில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதுதான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல டைப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன ஆன்சரோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் நீங்கள் என்ன கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன ஏஜோ அந்த ஏஜ் என்ன பண்ணுறேன் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் ப்ரெஸ் என்டர். ஓகே, ஸோ இப்போ தான் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கண்டிஷன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் யுவர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 16. ஓகே, ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 16. ஸோ 16க்கு மேலே இருந்ததுன்னா அலர்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் டு ஓட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அலர்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, யூஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு.
ஓகே, இதுவே நீங்கள் இந்த 16க்கு பிலோவாக ஏதாவது நம்பர் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 16 கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். தென் இஃப் கண்டிஷன், இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ சொன்னோம் இல்லையா, பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்கு எம்டியாக இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும் டிஸ்பிளேல. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, இதுவே நான் ஒரு 16 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அலர்ட் பாக்ஸ் என்ன ஆகும், ஸோ இந்த அலர்ட் பாக்ஸில் யுவர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுவே நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 14 or 12 கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸே ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன். ஓகே, இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இஃப் த எக்ஸ்பிரஷன்றது இந்த கண்டிஷன். ஓகேவா, இஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ், இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேவா, ஆர் அதர்வைஸ் உன்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகே, ஸோ இங்கே 2 கண்டிஷன் இருக்குது. இங்கே இஃப் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதா? இப்போ பார்க்கலாமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் காட்டுறேன். ஸோ யூஸிங் இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள். ஸோ HTML ஹெட் டைட்டில் என்னென்னா டு டெஸ்ட் இஃப் எல்ஸ் கமாண்ட் இன் JavaScript. ஓகே, ஸோ ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட், ஸோ ஸ்கிரிப்டில் 2 attribute, லாங்குவேஜ் அண்ட் டைப். லாங்குவேஜ் JavaScript, டைப் வந்து டெக்ஸ்டாக JavaScript. ஸோ இது வந்து காமன், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தான் இங்கே கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வேரியபிள் ஏஜ் ப்ராம்ப்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ஸோ இதுலையுமே நான் ஏஜ் தான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் கொடுத்து ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நான் ஏஜை வந்து என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கும், ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும். ப்ரௌசரில் இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கே கீழே ஒரு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸில் என்ன ஆகும், நீங்கள் உங்களோட ஏஜை என்டர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கண்டிஷன். ஓகே, if else condition. Okay, if age greater than or equal to 18 you are eligible to driving license, else you are not eligible to driving license. Okay, புரியுதா? ஸோ அப்போது இந்த ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில், ஓகே, இந்த ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும்ல, இதில் நீங்கள் யுவர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 மீன்ஸ், ஓகே, 18 யூ ஆர் எலிஜிபிள் டு டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, அலர்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுவே இந்த இடத்துல நீங்கள் ஒரு 12 or 13 கொடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, ஸோ உங்கள் கண்டிஷன் ட்ரூவான, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அலர்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ராங்காக இருந்ததுன்னா இந்த செகண்ட் அலர்ட் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் இருக்கா? ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஸோ இவங்க 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35 கொடுத்தா என்ன ஆகும், யூ ஆர் எலிஜிபிள் டு டிரைவிங் லைசன்ஸ். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த டிரைவிங் லைசன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஸோ அவங்க பிலோ 18 கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ 18 15 கொடுத்ததுனால என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் த டிரைவிங் லைசன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18, 18க்கு மேலே நம்பர் கொடுத்ததுனால யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த டிரைவிங் லைசன்ஸ். இது வந்து 18க்கு பிலோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் த driving license. Okay, the next one is else if statements. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 or more expressions வரும்போது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இஃப் எனக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு இருந்ததுன்னா n டபுள் ஈக்குவல்ஸு 10 இருந்ததுன்னா இந்த கோடிங் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஆர் அதர்வைஸ் n டபுள் ஈக்குவல் டு 20 இருந்ததுன்னா என்ன ஆகும், எனக்கு இந்த பிளாக் டிஸ்பிளே ஆகும். n டபுள் ஈக்குவல் டு 30 இருந்ததுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது மூணுமே எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், for all the else வந்து ஃபெயில்ஸாக இருந்ததுன்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் பிளாக் 4. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 or more எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இதுக்குமே என்ன பண்ணுறோம், HTML ஹெட் செக்ஷன் டைட்டில் கொடுத்துட்டோம். டு டெஸ்ட் தி எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கமெண்ட். ஓகே. ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடி செக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு லைன் என்னமா, ஸ்கிரிப்ட் டாக் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே. ஸோ ஸ்கிரிப்டில் 2 அட்ரிபியூட், ஒன் இஸ் லாங்குவேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைப். லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட். முடிஞ்சது. ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு 90 மார்க்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரேட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் தரப்போகிறோம். இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 70 to 90 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரேடு, 50லேருந்து 70க்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு கிரேடு, 40லேருந்து 50க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரேட். ஓகே. அண்ட் ஃபெயிலியர்ஸ்க்கு ஒரு கிரேட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் லிஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே ஒரு கோடிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், வேறுனா என்ன, வேரியபிள் மார்க்ஸ். ஸோ ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கே மேலே வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க்கை வந்து கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த மார்க் வந்து 90 எபோவ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அலர்ட் பாக்ஸில் என்ன அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா யுவர் அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்பிளே ஆகும். ஓகே. இதுவே 70 சீரீஸ்லேருந்து ஒரு 90க்குள்ளே மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும். 50லேருந்து 70க்குள்ளே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா யுவர் கிரேட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 ரேஞ்சுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யுவர் கிரேட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே. ஸோ இதில் எதுவுமே இல்லை, 50 மார்க்ஸ் கூட இல்லை, தென் அவங்களுக்கும் கீழே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கிரேட் வந்து புவர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும். சரியா? இதுதான் கோடிங். நம்ம பார்க்கலாமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கண்டிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இஃப் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 90. ஓகே. ஸோ கிரேட்டர் தென் 90 இருந்தது அப்படின்னா என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு தான் இங்கே கொடுங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிறது நம்ம லாஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருப்போம். டாக்குமெண்ட் டாட் ரைட்னா அங்கே உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் டாட் ரைட்குள்ளே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ப்ரௌசரில் என்ன டிஸ்பிளே ஆகணுன்றத டாக்குமெண்ட் டாட் ரைட்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே டைப் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்ஸ். ஓகே. இஃப் மார்க்ஸ் 70 to மார்க்ஸ் 90 பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 70 to லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 90க்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா யுவர் கிரேட் இஸ் எக்ஸலண்ட். ஓகே. அப்படி டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அண்ட் அனதர் கண்டிஷன். ஓகே. எல்ஸ் இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 50 அண்ட் மார்க்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70. ஸோ இந்த மார்க்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா ஸோ ப்ரௌசரில் என்ன டிஸ்பிளே ஆகணும், யுவர் கிரேட் இஸ் குட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 40 அண்ட் மார்க்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் தான் ப்ரௌசரில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா யுவர் கிரேட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, ஒன் ஆர் மோர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இதில் இருக்க எந்த மார்க்ஸுமே இல்லை, அவன் 50க்கும் லெஸ்ஸராக வாங்கியிருக்கானா என்ன பண்ணலாம், அகெயின் ஒரு எல்ஸ் கண்டிஷன். எல்ஸ் 50க்கு கீழே இருந்ததுன்னா ஓகே எல்ஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும், யுவர் கிரேட் இஸ் புவர் அண்ட் ஹாவ் டு ரீஅப்பியர் த எக்ஸாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸ்கிரிப்ட் டேக் க்ளோஸ் பண்ணுறோம், பாடி டேக் க்ளோஸ் பண்ணுறோம், HTML க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம், ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ்னு இருக்குது. ஸோ நான் மார்க் வந்து என்ன பண்ணுறேன், 73 நான் டைப் பண்ணுறேன். ஸோ 73னா என்ன, அது எந்த ரேஞ்சில் இருக்குது? ஸோ எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70னா என்ன இங்கே இருக்குது. ஓகே. அப்போ யுவர் கிரேட் இஸ் எக்ஸலண்ட். ஓகே. எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32ன்னு இருக்குது. ஸோ இது பிலோ 50, ரைட்? ஸோ பிலோ 50ஆக இருந்ததுன்னா என்ன, யுவர் கிரேட் இஸ் புவர் அண்ட் யூ ஹாவ் டு ரீஅப்பியர் த எக்ஸாம்னு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ உங்களுக்கு புரியுதா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் பார்த்தோம் அண்டு இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்விட்ச் கீ ஸ்டேட்மெண்ட். So this switch key statement offers the alternative to use the if else structure. Okay, so it is especially useful when testing all the possible results of the expression. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இதோட சென்டெக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது ஸ்விட்ச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும். ஓகே. ஸோ இங்கே பார்த்துருக்கீங்க, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கேஸ் லேபிள் 1 எடுத்திருக்காங்க அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் லேபிள் 2, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரேக். கேஸ் லேபிள் n, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் n பிரேக். ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் லேபிள் 1 எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அண்ட் பிரேக். ஸோ இந்த பிரேக் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உன்னோட எக்ஸ்ப்ரெஷன், ஓகே, ஸோ உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ ஸோ அதோட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். ஓகே. உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் ஃபஸ்ட்டுலேயே ட்ரூ ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் அது வராது, இந்த இடத்துலையே பிரேக் ஆகிடும். ஓகே. இல்லை எனக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு ராங், ஸோ நெக்ஸ்ட்டு லேபிளும் ராங், நெக்ஸ்ட்டு லேபிளும் ராங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டில் தான் கரெக்டாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வரலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட லேபிள்ஸ் அது செக் பண்ணிகிட்டே வரும். ஓகே. இஃப் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ 90 மார்க்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா இங்கே கேஸ் லேபிள் கொடுத்துருப்பாங்க. லேபிளில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டு கிரேட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸலண்ட்டு குட், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுதோ ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வரலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எக்ஸலண்ட்டே வாங்கிட்டார், 90 மார்க்ஸ் வாங்கிட்டார் அப்படின்னா ஸோ இதோட என்ன ஆயிரும், உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஓகே. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு கீழேயும் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஸோ இது வந்து ஸ்விட்ச் கேஸ்க்காக மட்டும்தான். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் டிஃபால்ட்டுக்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சொன்ன இல்லையா, பிரேக் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்னென்னா இட் இஸ் யூஸ்டு காமன்லி வித்தின் த ஸ்விட்சுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்போ எக்ஸிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த அப்ராப்ரியேட் சாய்ஸ் இஸ் ஃபவுண்ட். ஓகே. பார்த்தீங்கன்னா HTML ஹெட் செக்ஷன், டைட்டில், ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக்கில் லாங்குவேஜ் அண்ட் டைப்னு 2 அட்ரிபியூட் இருக்குது. லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபஸ்ட்டு கிரேட் என்னன்னு கொடுத்துட்டேன்னா அது 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஃபஸ்ட் கிரேட் ஈக்குவல் டு 0. ஓகே. ஓகே. ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். ஓகே. ஸோ இது ரெண்டுமே டிக்ளரேஷன் தான், டிக்ளரேஷன் பார்ட். ஃபஸ்ட்டு வேரியபிள் கிரேட் வந்து இப்போதைக்கு 0ல் தான் இருக்குது. ஓகே. அண்ட் மார்க்ஸில் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகணும். ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்ஸை என்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க் என்டர் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ கண்டிஷனுக்கு போகிறோம். ஓகே. இப்போ கண்டிஷனுக்கு வா. ஃபஸ்ட்டு யுவர் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 90. உன்னோட மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 90 இருந்ததுன்னா கிரேட் 1. ஓகே. கிரேட் 1. எல்ஸ் நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் மார்க்ஸ் 70லேருந்து 90க்குள்ளே கிரேட்டர் தென் 90 டு லெஸ்ஸர் தென் இது ஈக்குவல் டு 90. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரேட் 2க்கு போயிடும்.
ஓகே, ஸோ கிரேட் 2க்கு உங்களுக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறாங்களோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் மார்க்ஸ் greater than 50 to mark lesser than or equal to 70. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும், கிரேடு 3க்கு போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப் மார்க்ஸ் 40லேருந்து மார்க்ஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 இருந்ததுன்னா கிரேடு 4. ஓகே, எல்ஸ் கிரேடு 5. சரியா? ஸோ இங்கே ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூஸிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் செக்ஷன் டைட்டில் அண்ட் ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாடி செக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் it has 2 attributes, language and type. Language JavaScript, type text or JavaScript. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரேட் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கிரேட் வந்து 0 லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரௌசரில் ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ்னு டிஸ்பிளே ஆகும். கீழே ஒரு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மார்க்ஸை வந்து என்டர் பண்ண போகிறீங்க. சரிதானே? இதுதான் உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுறது. இதோட ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எந்த கண்டிஷன் எனக்கு ஓகே ஆகுதோ, இப்போ 90 மார்க்ஸ்க்கு மேலே இருந்தேன்னா கிரேட் 1, 90 மார்க்ஸ்லேருந்து 70லேருந்து 90க்குள்ளே வாங்கினேன்னா கிரேட் 2, 50லேருந்து 70 வரையிலும் வாங்கினேன்னா கிரேட் 3. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கிரேட்ஸை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 90 இருந்ததுன்னா அது கிரேட் 1 ரேஞ்ச். ஓகே, எல்ஸ் if marks greater than 70 to lesser than or equal to 90 இருந்ததுன்னா that is grade 2. okay, next if marks greater than 50 to lesser than or equal to 70 இருந்ததுன்னா grade 3. okay, next if marks greater than 40 to lesser than or equal to 50. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா grade 5 or else grade 5. ஓகே, ஸோ 50க்கு பிலோவாக இருந்ததுன்னா grade 5. ஓகே, ஸோ இதோட ஒரு கண்டிஷன் எனக்கு முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போது கிரேட்ஸுக்கு வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ என்ன கிரேட்னு நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிரேடுக்கு உங்களுக்கு அங்கே என்ன டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ கிரேட் 1னா ஒரு யூஆர் அவுட்ஸ்டாண்டிங்னு டிஸ்பிளே ஆகணும். ஒரு கிரேட் 2 அப்படின்னா யூஆர் எக்ஸலண்ட்னு டிஸ்பிளே ஆகணும். கிரேட் 3னா அந்த இடத்துல ஒரு அலர்ட் பாக்ஸ் யுவர் கிரேட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச்சு அதனோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேடு. ஓகே, ஸோ ஸ்விட்ச் கேஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ப்ரெஷன் முன்னாடி ஒரு சின்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸ்விட்ச் அதனோட எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா கிரேடுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் லேபிள்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஓகே, ஸோ கேஸ் லேபிள் வந்து 1. ஓகே, ஸோ லேபிள் 1 அப்போ என்ன ஆகும், லேபிள் 1ல் இருக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பிரேக். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். கேஸ் 1ல் அதாவது லேபிள் 1ல் இருக்கும் போது என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அப்போ கிரேட் 1 வாங்கினவங்க எல்லாரும் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, பிரேக். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்போ வரல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு உங்களோட கரெக்ட் வேல்யூ வந்து வரலும். ஓகே, இதுவே உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து 90 மார்க்ஸ் அபோவ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எக்ஸலண்ட் அவங்களோட கிரேட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா ஸோ இதோட என்ன ஆகிடும், உன்னோட கோடிங் முடிஞ்சிடும்.
ஓகே. இல்லை அவங்க வந்து கிரேட் 5ல் தான் வராங்க, கிரேட் 4ல் தான் வராங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துடும். ஓகே, இவங்க அவுட்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன, அவங்க எக்ஸலன்ட் ரேஞ்சில் இருக்காங்களா, இல்லை இந்த எக்ஸலன்ட் ரேஞ்ச்லேயும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட கிரேட் வந்து குட் லெவலில் இருக்காங்களா, ஓகே. ஸோ அவங்க வந்து குட் லெவலில் இருந்தாங்கன்னா இதோட முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரேட் 4 போய் பார்க்கும். ஓகே, ஸோ இவங்களோட கிரேட் 4ல் இருக்காங்கன்னா அவங்களோட கிரேட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் நம்ம என்ன டிஸ்பிளே ஆகும்னா யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் லேபிள் 2. ஓகே, 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லேபிள் 2ல் இருக்கவங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா யுவர் கிரேட் இஸ் எக்ஸலண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கேஸ் லெவல் 3. ஸோ லெவல் 3ல் இருக்கவங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா யுவர் கிரேட் இஸ் குட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 4. ஓகே, ஸோ லேபிள் 4ல் இருக்கவங்களுக்கு யுவர் கிரேட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபால்ட். ஸோ பிலோ 50 இருக்கவங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிரேட் இஸ் புவர், your grade is poor and you have to reappear your exam. ஸோ இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் பிலோ 50 இருக்கவங்களுக்கு. ஓகே, ஸோ அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ். ஸோ என் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 90 மார்க்ஸ் இருக்கிறனால, ஓகே, ஸோ 90 மார்க்ஸ் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு, யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதுவே பிலோ 50. ஓகே, ஸோ பிலோ 50 ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா யுவர் கிரேட் இஸ் புவர் அண்ட் யூ ஹாவ் டு ரீஅப்பியர் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ரிப்பீட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது. ஓகே, ஸோ அதில் கோடிங் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.